இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று அடுத்து பெருசாக வெடிக்க போதோங்கிற பயம் நமக்கு வந்துட்டே தான் இருக்குது. ஏன்னா ராகினி இந்த வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ரொம்ப நாள் ராகினி அடி வாங்குற மாதிரியெல்லாம் காமிக்க மாட்டாங்க. ராகினி கையில் ஏதோ ஒரு துருப்பு சீட்டு கிடைக்கணுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க அதோட கான்ட்ராக்ட் மேரேஜுங்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் தெரியாட்டி கூட சின்ன லெவல் பிரச்சனைகள் இல்லை நிவின் மேலே யமுனா காதலோடு இருக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் வெளில தெரிய வர வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நடுவில் இப்போ என்னென்னா ஏற்கனவே காமிச்ச ப்ரோமோ படி காவேரி யமுனா கிட்ட போயிட்டு, யமுனா நிவினுக்கும் உன்னை பிடிக்கும், ஆனால் அவர் இப்போ நீ படிக்கணும்னு ஆசைப்படுறாரு, நீ ஒழுங்காக படி, உன் படிப்பு தான் முக்கியம், அது நீ ஒழுங்காக பார்த்துக்கோ, அதுக்கு பிறகு அவரே கண்டிப்பாக உங்க கூட பேசுவார், எல்லாருக்கும் அவர் முன்ன மாதிரி பேசுவார், ஆனால் நீ படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணு, கல்யாணம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ முதல்ல கரெக்டாகவும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு தள்ளி வைக்கலான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க நிவின்கிட்ட பேசிட்டு சொன்னாங்களா இல்லையாங்கிறது ஒரு டவுட் இருக்குது. அப்புறம் நிவின்கிட்ட பேசினாங்க அப்படின்னா நிவினோட தனியாக போய் பேசும்பொழுது இதை பின்தொடர்ந்துக்கிட்டே போயிட்டு காவேரி எங்கே அவசரமாக போகிறாங்கன்னு ராகினி பின்தொடர்ந்தே போய் ஃபோட்டோலாம் எடுத்து ஏற்கனவே ஒரு தடவை நிவினும் காவேரியும் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோட்டோலாம் இருந்துச்சுல்ல, அதே மாதிரி இப்போ ஒரு விஷயத்தை வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஜய் மூலமாகவோ இல்லை இவங்களே சொல்கிறதுக்கோ, இல்லை இதில் இப்போ ராகினியே அதை பண்ணாட்டியும் கூட நிவினும் காவேரியும் பேசிகிட்டு இருக்கிறத விஜய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ முன்ன மாதிரி கிடையாது. அவங்க பேசும்பொழுது இவருக்கு அவங்க மேலே எந்த ஒரு ஃபீலிங்கும் கிடையாது. ஸோ அதனால் போனால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். ஆனால் இப்போ விஜயோட மனசே காதல் இருக்குது. காதல் இருக்கும் போதே கூட ஒரு குட்டி பாதுகாப்பின்மையும் இருக்குது, இன்செக்யூரிட்டி எதுக்காக இருக்குது அப்படின்னா இவங்க நம்மளை விட்டு போயிட போகிறாங்க 7 மாதத்தில், அவங்களுக்கு நம்ம மேலே எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யறதுங்கிற ஒரு பயம் ஒன்று இப்போ விஜய்க்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் அதை ஏற்கனவே குமரன் கங்காவை பற்றி பேசும்போது யோசிச்சுட்டு தான் இருக்கார். ஸோ இப்போ இந்த சமயத்தில் இவங்க 2 பேர்த்தையும் நிவினும் காவேரியும் பேசிகிட்டு இருக்கிறது யமுனாவை பற்றி பேசுகிறத மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்து இவருக்கு மனசுக்குள்ளார ஒரு பயம் ஒரு வேளை நிவின் உண்மையை சொல்லிட்டாரோ, அதாவது நான் 7 மாதம் கழிச்சு நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரோ, அப்போ காவேரி மனசு நிவின் தான் இருக்காங்க அப்படின்னா அவ்வளோதானே இது அப்படின்னு சொல்லிட்டு அதனால காவேரி கிட்டக்க எரிஞ்செறிஞ்சு விழுறது. காவேரி ஏன்னா நம்மளை விட்டு தள்ளி போட்டு கூட நெருக்கமாக இருந்தால் நமக்கு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், இந்த 7 மாதம் ஒழுங்காகவே இல்லாமல் இருந்து போனோமே அப்படிங்கிற மாதிரி வேணுனே கோபத்தை சொல்கிறது, கோபமாக பேசுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்களை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காவேரிக்கு ஒன்றும் புரியாமல் எதுக்கடா இவர் நம்மள்ட்ட கோவப்படுறாருன்ட்டு அதில் நிவினை வச்சு ஏதாச்சும் குடிச்சு பேசினார் அப்படின்னா எத்தனை தடவை சொல்கிறதா நிவினுங்கிறீங்க அப்படின்னா ஆமாம் நிவின் கூட போயிடு அப்படின்னு இவங்க இவர் சொல்ல அவங்க ஒன்றா போயிடுவா நான் அப்படின்னு இவங்களுக்கு, ஏன்னா இவங்க மனசுலேயும் அவர் இருக்கார், விஜய் இருக்கார். அப்படிங்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவராக சொல்லணும்னு நினைக்கிறாங்க, சொன்னால் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்குமே அவங்க மனசையும் நினைக்கிறாங்க. ஸோ 2 பேரும் இப்போ மனசுக்குள்ளார ஒரு காதலை வச்சுக்கிட்டு ஆனால் வெளியே சொல்கிற வார்த்தைகள் வேறையாக இருந்தால் அவங்களுக்குள்ள பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. பேசாமல் இந்த கான்ட்ராக்டே முடிச்சு விட்டுறலாம், நீ வேணா இப்போயே கூட அவங்க கூட போயிடுன்னு கோபத்தில் சொல்கிறதுக்கும் நானும் கிளம்பிடுறேன் அப்படின்னு திருப்பி இப்போ இந்த ஓடி போன படலம் மாதிரி திருப்பி ஏதாவது கோவப்படுற படலம் ஒன்று வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா இவங்க இந்த மாதிரி கான்ட்ராக்டை பற்றி பேசும்பொழுது இதை மட்டும் ராகினி கேட்டால் மொத்தமாக போச்சு, கதையில் பெரிய பிரச்சனையாகிடும். இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். அந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று அடுத்து பெருசாக வெடிக்க போதோங்கிற பயம் நமக்கு வந்துட்டே தான் இருக்குது. ஏன்னா ராகினி இந்த